ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதம்பா சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு, ஸோ பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ டமாட்டோ வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுன்னு இருக்கேன். ஸோ தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சூப்பராக வெந்துடும். இந்த கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய், ஸோ முருங்காய் இருந்தால் முருங்காய் எடுத்துக்கோங்க, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கேரட்டு, பூசணிக்காய், ஒயிட் கலர் பூசணிக்காய், அண்ட் தென் மேங்கோ, இதுதான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி போயிட்டு மேக்ஸிமம் வந்து இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் போட்டணும், வந்து கொதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு வதங்கி சால்ட்டு, ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து வதங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சரியாக வதங்காமல் நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அது வந்து அவ்வளோ ஒரு பச்சை வாசம் வரைக்கும் வரும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா வதங்கின பிறகு போட்டுக்கலாம். ஸோ பூசணிக்காய், கேரட்டு, ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிட்ட எல்லாமே மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் இந்த கலக்கலான்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு. ஸோ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வதங்கிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக போட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்க வந்து சரி சாப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது, அதுக்கு இருக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸோ இந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பருப்பு வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் தான், பிகாஸ் திரும்பி விசில் வைக்கிறவாசி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா வந்துடுச்சு. இதுவும் வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அந்த சாம்பார். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா டொமாட்டோ வந்து நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வந்து வேகட்டும். திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, ஸோ மிளகாய் 3 வந்து போட்டு வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டுடலாம். பிகாஸ் நம்ம அப்படியே போட்டோம்னா மசியாது, மிக்சியில் போட்டால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கேஸ் கட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியும் அரைச்சின்னு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து வதக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலெல்லாம் போடல, அப்படியே வந்து வதக்கி போகிறோம். கொஞ்ச நேரம் வதங்கிச்சுன்னா போதும். ஸோ வதங்கிட்டோம். நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிக்சியில் கிட்டெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம்.
போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் வந்து மிக்ஸாக வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே இருக்குது. சில பேருக்கு வந்து பச்சை தேங்காய் வாசனை வந்தால் பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம வந்து சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து இது வந்து இப்படி போட்டுக்கலாம். சட்னி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிக்சியில் வந்து நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ மிக்ஸி ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா அப்படியே விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு சீரகம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இட்லி கதம்ப சாம்பார் தண்ணி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலே போதும், ஜாஸ்தி. ஸோ நல்லா இட்லி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அண்ட் தென் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் இட்லி. ஸோ நல்லா வந்து வெந்துடும். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து வெந்துருச்சா இல்லையான்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டலை நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ராஜா வந்துட்டு இது இந்த லாஸ்ட் மேட்ச். இது நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணு. நீ வந்து 100 லஹரிக்கா லாஸ்ட் 100. நான் ராணி. நீ ராணி எதுவுமே பண்ணாதே கஷ்டப்பட நீ கூட இன்னும் தானே இருக்கிற. நீங்கள் இப்போ ஜாஸ்தி இருக்குது. நான் 2 வேஸ்ட்டாக கொடு. பேரில் ஒன்றா தடு. இங்கே இது பாரு. அது எல் ஃபார் லஹரி இல்லைம்மா. இப்போ யார்? எனக்கு நான் ஒன்று. இப்போ யார் ராஜா? பார்க்கவே மாட்டேன் நிஜமா. சரி ஓகே. போலீஸாரா? போலீஸாரு அது ஓபன் பண்ணி பார்க்கலமே. நீ ஓபன் பண்ணுமா? போலீஸ். ஓ நீ தான் போலீஸ். போலீஸா? நீ போலீஸ் தீஃப் கல்லா கண்டுபிடி. யாரு? நான் 3 பேர்ல கல்லா யாருன்னு கண்டுபிடி. நல்லா திங்க் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல मुझे you need to tell that. No you should tell that like no யாரு? நீ கல்லா. ஃபைனலா? ஆமா. யாரு? யாருக்கு தெரியும்? நான் உன்னை திறந்தே பார்க்கலையே. You should open it and see. ராஜா. ராஜா நீ உனக்கு 100. நீக்கு ஓபன் பண்ணு. ஆனி கல்லா. நான் கல்லா. நீக்கு 500. எனக்கு 2000. மாமா வெயிட் 2000. 0 நீ கண்டுபிடிக்கலையே.
100 தான போடணும். நான் உன்னை கண்டுபிடிச்சு 100 போட்டேன். எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கோ. இல்ல எப்படி குலுக்கணும், இப்படி குலுக்கி போடணும். நான் போய் கொண்டான். பண்ண உங்க ஃப்ரெண்ட் பேக் அது கொலைக்கா. ஓ வீக். எனக்கு ஒன்று கொடு. இது ஃபர்ஸ்ட் நோ டோன்ட் சே லைக் தட். கொலைக்கா. வீக். நான் இது நெக்ஸ்ட் அம்மா இப்போ நீ இப்போ நான் தான் கல்லா. நீ கல்லா. டீப் நான் தான் டீப். உனக்கு 100. நான் ராணி. எனக்கு 500. எனக்கு 500 போடுமா. ராஜா. இது ராஜா. மா எனக்கு 500 போடுறேன் இரு. போடு. நான் போட உன்ன மாதிரி வேற 0 இல்ல. மா 100 மா. எனக்கு 2000 எனக்கு 500. யார் ராஜா இருந்தது? நான் லஹரி நினைச்சிட்டேன். சாரி இது எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணுறேன். லஹரிக்காக்கு வந்து 2000. எனக்கு வந்து எனக்கு ராணி. இப்போ நான் அச்சிடு போடு. ஓகே நர்கில் கொடு. அது கொடு. கொடு. அது கிட்ட 4 இருக்குது. 4 இருக்குதுங்களா? எனக்கு நீட. நீ போடு குளுக்கு. மை 100. நாயிருக்கு 1000 நீ யாரு தெரியுது. छोट